வணக்கம். நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற ஆர்யா ஜுவல்லர்ஸ்ல 7 days 7 காம்போஸை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். அதில் நம்ம பார்க்க இருக்கிறது மாப்பிள்ளை காம்போ. மாப்பிள்ளை காம்போன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளைக்கு தேவையான செயின், பிரேஸ்லெட், மோதிரம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற செயின் 23 கிராம் இண்டோ இட்டாலியன் மாடலில் உள்ள 23 கிராமுக்கான செயின். இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா 2.5 பவுன் தான், 20 கிராம். இந்த மோதிரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம் தான், பட் பார்க்க 2 பவுன் லுக்கில் இருக்கும். இந்த பிரேஸ்லெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ இட்டாலியன் மாடல், ஹியூலெட்னு சொல்லுவாங்க இந்த மாடலுக்கு பேர். இது இம்போர்ட்டட் மாடல்ஸ். அடுத்ததான் நம்ம செயினை பார்க்க போகிறோம். இந்த செயினை வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டோ இட்டாலியன் மாடல், எந்த நேரத்துலையும் நமக்கு பிரேக் ஆகாத உறுதியான செயின்ஸ். இதோட வெயிட் 24 கிராம் மட்டும்தான். ஸோ மாப்பிள்ளைக்கான யூனிக்கான காம்போ செட் இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த பிரேஸ்லெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட். இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து இம்போர்ட்டட் மெட்டல்ஸ். இந்த பென்டன் வந்து 4 கிராம் தான் வரும். அதில் அட்டாச் பண்ணியிருக்க அந்த பென்டன் 4 கிராம் தான். ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 கிராமுக்கு மட்டும்தான் போடுவாங்க. ரொம்ப சூப்பரான காம்போ செட் இது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காம்போ செட் டெல்லி செயின் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ட்ரெண்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல், எந்த நேரத்துலையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். டெல்லி செயின் இதோட வெயிட் வந்து வெறும் 10 கிராம் தான், 1.25 பவுன் தான். இந்த காப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1.5 பவுன் தான் காப்பு, ஜென்ஸ் வேர் பண்ணுற காப்பு. இந்த மோதிரம் 4 கிராம் தான். இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா 8 கிராம் பார்வைக்கு இருக்கும் உங்களுக்கு. இது 1.5 பவுன் தான். மாப்பிள்ளைக்கு கம்மி வெயிட்டில் அதிக பார்வையில் போடணும்னு நம்ம ஆசைப்பட்டால் இந்த காம்போவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்டன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பென்டன். இந்த ஃபிஷ் பென்டன் பார்த்தீங்கன்னா 4 கிராம். ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்தே இந்த ஃபிஷ் பென்டன் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது ஹாலோ டைப் செயின். இந்த ஹாலோ டைப் செயின் 3 பவுன் தான் வருது. இந்த 3 பவுன் செயின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது 5 பவுன் பார்வைக்கு இருக்கும். ஆனால் இதோட வெயிட் 3 பவுன் தான். இது கெட்டி டைப் காப்பு. இந்த காப்பும் 3 பவுன் தான். மகால் விநாயகர் முகம் பதித்த மோதிரம். விநாயகர் முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த மோதிரம் வெறும் 1 பவுன் தான். இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்டு வெறும் 12 கிராம் தான். ஆனால் இந்த பிரேஸ்லெட்டை 2.5 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மாப்பிள்ளை செட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம் இருக்கும், 2 பவுன் பிரேஸ்லெட்டு. இது இந்தியன் கலர் மாப்பிள்ளையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சாரி கட்டு. நம்ம ஆரியாவில் அடுத்து பார்க்க போகிற மாப்பிள்ளை செட்டு பார்த்தீங்கன்னா 2 பவுன் பிரேஸ்லெட். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பவுன்னே சொல்ல மாட்டீங்க, 4 பவுன் பார்வைக்கு இருக்கும். நம்ம இந்தியன் பிளாக்குக்கும் போடலாம், இந்தியன் ஒயிட்டுக்கும் போடலாம். நம்ம மாப்பிள்ளைங்க சூப்பராக தெரிவாங்க. அடுத்தது மாப்பிள்ளைங்களுக்கு பிரேஸ்லெட்டாக எடுத்துக்கலாம். இல்லை நம்ம மாப்பிள்ளை காப்பு தான் போடுவாருன்னா இந்த காப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காப்போட வெயிட்டும் 2 பவுன் தான். காப்பை மாப்பிள்ளை போட்டாருன்னா சும்மா கெத்தாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். மகாலட்சுமி முகம் எப்படி அக்யூரேட்டாக எவ்வளோ சூப்பராக பதிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த எம்போசிங்க்கு கிட்டத்தட்ட 2 பவுன் ஆகும் மேடம். ஆனால் இதோட வெயிட் வெறும் 4 கிராம் தான் மேடம். அடுத்து நம்ம மாப்பிள்ளை போட போகிற கெத்தான செயினை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல் மேடம். இது வெறும் 5 பவுன் தான் மேடம். 5 பவுனுக்கு 10 பவுன் பார்வையில் இப்படி ஒரு செயின் கிடைக்கும். அது நம்ம ஆரியாவில் கிடைக்கும் மேடம். இது இந்தியன் ஒயிட்டாக இருக்கட்டும், இந்தியன் பிளாக்காக இருக்கட்டும், நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு வேற லெவலில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரியாவில் சில்வர் எல்லாம் வெயிட் அண்ட் ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆரியாவில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்போ காம்போ ஆஃபர். வச்சுக்கோங்களேன், வெறும் 3 பவுன் தான். இந்த பிரேஸ்லெட்டை 3 பவுன் சொல்லுவாங்களா, இது கிட்டத்தட்ட 7 பவுன் பார்வைக்கு இருக்குது. ஓகேவா? இந்த பிரேஸ்லெட்டை நம்ம
இந்தியன் ஒயிட், இந்தியன் பிளாக் மாப்பிள்ளைங்களுக்கு போட்டால் வேற லெவலில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜம்போவில் காப்பு. இந்த காப்பை பாருங்கள், மாப்பிள்ளை கையில் போட்டால் அப்படியே கெத்தாக இருக்கும். இதோட வெயிட் வெறும் 3 பவுண்ட் தான். அடுத்தது நவரத்தின மோதிரம். நவரத்தின மோதிரத்தில் டைமண்ட் பதிச்ச நவரத்தின மோதிரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட வெயிட்டு வெறும் 8 கிராம் தான், 1 பவுண்ட் தான். மாப்பிள்ளைக்கு வைரத்தில் போடணும்னு ஆசைப்படுறீங்க, வர்றவங்க நவரத்தினத்தோடு சேர்த்து வைரத்தை போட்டுருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜம்போ காம்போ ஆஃபரில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை செயின். இந்த செயினோட வெயிட்டு வெறும் 9 பவுண்ட் தான். அதை மாப்பிள்ளை போட்ட உடனே மாப்பிள்ளை எப்படி வேற லெவலில் இருக்கார் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஜமீன்தார் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்டு 12 கிராம் தான். பட் 12 கிராம் பார்வையில் இருக்காது, 3 பவுண்ட் பார்வையில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா ஜமீன்தாருக்கு உண்டான சிங்கம் முகம் பதிச்ச மோதிரம் இருக்குது. இதோட வெயிட் வெறும் 4 கிராம் தான். ஆனால் இதோட லுக்கு 12 கிராமுக்கு இருக்கும். அடுத்ததா பிரேஸ்லெட் போட பிடிக்காதவங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற காப்பை விரும்புவாங்க இல்லையா, அந்த காப்புலேயே ஜாக்வாரோட முகம் பதிச்ச காப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வெறும் 4 கிராம் தான். இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். நீங்கள் ஒல்லியான மாப்பிள்ளைக்கும் போடலாம், குண்டான மாப்பிள்ளைக்கும் போடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செயின். இந்த செயின் நம்ம ஆரியாவில் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது. இது ஜமீன்தார்னு சொல்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் உடைய சிங்கம் வால் பதிச்ச பென்டண்டோட செயின்ஸ் இருக்குது. இந்த செயினும் பென்டண்டும் இந்த டிசைனில் நம்ம ஆரியாவில் மாப்பிள்ளை காம்போவில் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரியாவில் வெள்ளிக்கு கூலி சேதாரமே கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற மாப்பிள்ளை காம்போ பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா வெறும் 12 கிராம் தான். இந்த 12 கிராம்னு சொல்ல முடியாது, இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட் கிட்ட இருக்கும். இது கெட்டி டைப்பான பிரேஸ்லெட். அடுத்தது மாப்பிள்ளைக்கு தேவையான மோதிரம். இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைந்த பெருமாள் முகம் கொண்ட மோதிரம். இதோட வெயிட் வெறும் 4 கிராம் தான். அடுத்ததா காப்பு பார்க்க போகிறோம். இந்த காப்போட ஃபுல் ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கும், இப்போ ட்ரெடிஷ்னலாகவும் போயிட்டுருக்கு. அது மாதிரியான டிசைன்ஸான காப்பு. இந்த காப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட் தான். ஆனால் இதோட லுக் பார்த்தீங்கன்னா 7 பவுண்ட் கிட்ட இருக்கும். அடுத்ததாக நம்ம மாப்பிள்ளைக்கான செயினை பார்க்க போகிறோம். இந்த மாப்பிள்ளைக்கான செயின் வித் முருகன் முகம் பதித்த பென்டண்டோட வெறும் 2 பவுண்ட் தான் இது. இந்த செயினும் பென்டண்டும். இந்த செயினும் பென்டண்டும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் நல்ல பார்வையில் இருக்கும். முருகன் பென்டண்டை பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் அவரோட முகம் அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு போட்டு விட்டா முருகனோட அருளோட மாப்பிள்ளையும் பொண்ணும் சுபிக்ஷமாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரியாவில் வெள்ளி பொருட்களுக்கு கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற காம்போ செட் இண்டோ இட்டாலியன் மாடலில் உள்ள காம்போ செட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 12 கிராம் தான். இது 12 கிராம் லுக்கில் இருக்காது, 3 பவுண்ட் லுக்கில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் காப்பு, ப்ளைன் காப்பு. பிரேஸ்லெட் பிடிக்காத மாப்பிள்ளைகள் காப்பு எடுத்துக்கலாம். இந்த காப்போட வெயிட் வெறும் 2 பவுண்ட் தான். நம்ம பென்ஸ் கார் நம்ம வாங்கி கொடுக்கலனாலும் பென்ஸ் கார் சிம்பிள் போட்டு மோதிரத்தை வாங்கி கொடுப்போம். அதோட வெயிட் வெறும் 4 கிராம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட செயினும் வித் டாலர் இருக்கும். இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட இனிஷியல் பொண்ணோட இனிஷியலையும் சேர்த்து நம்ம பதிவு பண்ணி கொடுத்துடலாம். இதோட வெயிட்டு 2 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா இண்டோ இட்டாலியன் செயின். இந்த மாடலும் 3 பவுண்ட் தான் இந்த செயின். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரியாவில் வெள்ளி நகைகளுக்கு கூலி சேதாரமே கிடையாம வாங்கிக்கலாம். வெள்ளி நகைகள். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற செட் முருகன் செட், மாப்பிள்ளைக்கான முருகன் செட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் ரொம்ப கெட்டி டைப்பில் 16 கிராம் தான் இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட்டு. பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட். அடுத்தது முருகன் பக்தர்கள், மாப்பிள்ளைக்கு ரொம்ப முருகனை பிடிக்கும்னா மாப்பிள்ளைக்கு முருகன் வேல் பதித்த காப்பு வாங்கி நீங்கள் கொடுத்துடலாம். இதோட வெயிட்டும் வெறும் 2 பவுண்ட் தான். ஃபினிஷிங்லாம் சூப்பராக பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு முருகன் காப்போட இல்லாமல் முருகன் ஓம் பதிச்ச மோதிரத்தையும் வாங்கி கொடுத்துடலாம்.
இதோட வெயிட்டு 4 கிராம் தான். முருகன் பக்தர்கள் உள்ள மாப்பிள்ளைக்கு நம்ம இந்த செட்டை கொடுத்தோம் அப்படின்னா மாப்பிள்ளை ரொம்ப ஹாப்பியாகி நம்ம பொண்ணை ஜாலியாக வச்சுக்குவாரு. முருகன் டாலர் பார்த்தீங்கன்னா 4 கிராம் தான், கேஸ்டிங் டைப். இதில் விநாயகர், முருகன், சிவன் அவங்க மொத்த குடும்பமும் இருக்கும். மொத்த குடும்பத்தையும் நாங்கள் 4 கிராமில் கொடுக்குறோம். அது எங்கே கிடைக்கும்னா நம்ம ஆரியால. அடுத்தது முருகனோட வேல். யூனிக்கான முருகனோட வேல் வெறும் 2 கிராம்லேருந்தே இருக்குது. இந்த 2 கிராம் பார்த்தீங்கன்னா முருகனோட வேல், இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வேணாம், எனக்கு பார்வையாக வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான முருகன் வேலும் ரெடியாக இருக்குது எங்ககிட்ட. அது எங்கே இருக்குது? நம்ம ஆரியாவில். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிராம் மட்டும்தான் வருது. அடுத்தது முருகன் டாலர் வித் கேஸ்டிங் டைப், மயிலோடு இருக்கிறார் முருகன். இது மாதிரியான முருகன் டாலர்களை நீங்கள் வாங்கணுன்னா நம்ம ஆரியாவுக்கு வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க. இதோட வெயிட்டு 1 கிராம் 130 மில்லி தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரியாவில் வெள்ளி பொருட்களுக்கு கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற மாப்பிள்ளை காம்போ செட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளையோட பிரேஸ்லெட், லைட் வெயிட் பிரேஸ்லெட். இதோட வெயிட்டு வெறும் 16 கிராம் தான். பட் இதோட லுக்கு 5 பவுன் பார்வைக்கு இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்ததா மாப்பிள்ளையோட காப்பு. மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் பிடிக்கலன்னா இந்த காப்பை மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த காப்போட வெயிட்டு வெறும் 16 கிராம் தான். நல்ல அழுத்த திருத்தமான மாப்பிள்ளையோட காப்பு நம்மக்கிட்ட 2 பவுன்லேருந்தே இருக்குது. அடுத்ததா 4 கிராமுக்கு 1 பவுன் பார்வையில் நம்மள்கிட்ட மோதிரம் இருக்குது. இது மாப்பிள்ளைக்கான மோதிரம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராஜா மோதிரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செயின். இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 பவுன் தான். 2 பவுனில் 5 பவுன் பார்வைக்கு மாப்பிள்ளைக்கான செயின்ஸ் நம்ம ஆரியாவில் அவைலபிளாக இருக்குது. செயினோட மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு ஓம் டாலரும் சேர்த்து வாங்கி கொடுத்துடலாம். நம்ம ஆரியாவில் தங்கத்துக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கும் கூலி சேதாரமே இல்லாமல் நம்ம ஆரியாவில் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிற மாப்பிள்ளை செட், இந்த மாப்பிள்ளை செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம பாகுபாடு இல்லாமல் இப்போ நம்ம கிறிஸ்டின்ஸ் மாப்பிள்ளைக்கும் ஏற்ற காம்போ செட்டை பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க இருக்கிற பிரேஸ்லெட்டு 3 பவுன். இந்த 3 பவுன் பிரேஸ்லெட் ரொம்ப கெட்டியான உறுதித்தன்மை கொண்ட நீங்கள் ரெகுலர் வேரே பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் பிடிக்கல அப்படின்னா நம்ம மாப்பிள்ளைக்கு காப்பு வாங்கி கொடுத்துடலாம். சிங்க முகம் பதித்த காப்பு வேறு லெவலில் இருக்கும். ஃபினிஷிங்லாம் வேறு லெவல். பஃப் பாலிஷில், டல் ஃபினிஷிங்கில் பஃப் பாலிஷில் வித் பிளைன் காப்பு. அடுத்ததான் மோதிரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா 3 கிராம் தான் வெயிட்டு. பட் வந்து 1 பவுன் பார்வைக்கு இருக்கும். அடுத்ததான் டென்டுல்கர் செயின். இதை வந்து டென்டுல்கர் செயின், கங்குலி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட்டு 2 பவுன் தான். அழுத்தமாக நல்ல உறுதித்தன்மையோட ரெகுலர் வேர் பண்ணுறதுக்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம மாப்பிள்ளைங்க போட்டால் எந்த விதத்துலையும். இப்போ நம்ம பார்த்த எல்லா மாப்பிள்ளை காம்போவும் நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்யா ஜுவல்லர்ஸில் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் நம்ம கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷோரூமில் இருக்குது. அதனால நீங்கள் நேரடியாக வந்து ஆர்யா ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.